கால்கள்ல இந்த மாதிரியான வேரிகோஸ் இருக்குனாலே, அங்க ரத்த கட்டு மாரி ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிருக்கு. ஸோ, அப்ப நம்ம அத சரியா கரைக்கல அப்டின்னா, அது பாடியில வேற இடத்துல மூவ்மெண்ட் ஆகும். ஸோ, நம்ம நின்னுட்டே வேலை செய்றது இது கண்டிப்பா காரணம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ, நம்ம ரத்தம் நல்லா டைல்யூட்டா இருந்ததுன்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது பிளாக் ஆறதில்ல. ஆனா, நம்முடைய ரத்தத்துல நெறைய கொழுப்புகளும், கழிவுகளும் இருக்கிறதுனால தான், நம்ம நின்னுட்டே வேலை செய்யும்போது கால்கள்ல வலி வந்துருது. ஸோ, அதனால நம்ம வேலைய மாத்துறத விட்டுட்டு, நம்முடைய பழக்கவழக்கங்கள மாத்திக்கொள்வோம். சரி. நெறைய பேர் ஜிம் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ, இட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். ஸோ, அப்ப மசில்ஸ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, கண்டிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த மாரி ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே கெண்டைக்கால் சதை ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ, அங்க இருந்து ஒரு இந்த மாரி வேரிகோஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கெண்டைக்கால் சதை இந்த மாரி வெயிட் போடும். ஸோ, அந்த மாரி வெயிட் போட்டாலே சீக்கிரமா இந்த மாதிரியான கால்கள்ல வலி வர்றது, வேரிகோஸ்